மத்தேயு 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமாம், மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். இந்த வசனத்தை தான் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த வாரம் ஃபுல்லாகவே ஆசிரியர்கள் தினமாக இருக்கிறது. சரிங்களா? போதகர் தினம்னு ஒன்றுமே வரமாட்டுது. பரவாயில்ல, உங்கள் தினத்தையாவது கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துக்கிட்டு இருந்தேன். ஒரு நல்ல டாப்பிக்கில் ஒரு செய்தி எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் இது ஆசிரியர் தினமானதுனால என்ன சொல்கிறேன்னே எனக்கு புரியலை. ஏன்னா நீங்களே ஒரு பெரிய ஆசிரியர், போதனையாளர்கள், நல்ல ஒரு எஜுகேட்டட் பீப்புள். அப்படி யோசித்துக்கிட்டே என்னுடைய நாட்கள் போயிடுச்சு. இருப்பினும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை ஒரு ஆலோசனைகளாக இந்த நாளிலே நாம் கேட்க போகிறோம். சரிங்களா? நல்ல ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்தீங்க. நல்ல அழகான முறையில் நல்ல ஒரு பாடம் பிரின்சிபல் சார் அவர்கள் நமக்கு எடுத்து கொடுத்தாங்க. நல்ல ஒரு பாடல் சகோதரி, எனக்கு ஜாஸ்லின் பேர் அடிக்கடி மறந்துடும், மன்னிக்கவும். சரிங்களா? நல்ல ஒரு பாடல், குழு பாடல் அழகாக இருந்தது. ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நல்ல முறையில் நடத்தி கொடுத்தீங்க. நல்ல பாடல்களை நல்ல ஒரு கோஆர்டினேட் பண்ணி நடத்தி வந்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வர்ற வாரம் யாருக்குன்னு தெரியல எனக்கு. தொடர்ந்து ப்ரோக்ராம்ஸாக போயிட்டே இருக்குது. பரவாயில்ல, ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த மத்தேயு 10:16 நான் படிக்கும்போது இது எப்படியாவது நம்ம ஆராய்ந்து, முதலாவது நான் அதை ஆராய்ந்து பார்க்க ஆசைப்பட்டேன். இது ஓரளவு எனக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறாரு, ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல. நேற்று கூட நிறைய வார்த்தைக்கு நம்ம அர்த்தம் கண்டுபிடிச்சோம். 4ஆம் ஜாமம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கண்டுபிடிச்சோம். முதல் ஜாமம்னா எப்போ? என்றைக்குமே ஜாமம் அப்படின்னா இரவு. இரவு நேரத்தில் காவல் காக்கிறத வச்சு தான் ஜாமம் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க. முதல் ஜாமம் எப்போ? 6 மணிலேருந்து 9. ரெண்டாவது ஜாமம் நைட்டு 9 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும், ரெண்டாவது ஜாமம். மூன்றாவது ஜாமம் 1 மணி 12 மணிலேருந்து அந்த ஸ்டார்ட் பண்ணி எப்போ 3 மணி வரைக்கும். நாலாவது ஜாமம் 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். அவ்வளோதான். அந்த 4ஆம் ஜாமம் இயேசு கிறிஸ்து நடந்து வர்றாரு கடலில் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். ஆண்டவர் பாருங்கள், சாயங்காலத்தில் ஜெபித்து 4ஆம் ஜாமம் வரைக்கும் ஜெபம் பண்ணுறாரு. அப்படின்னா நமக்கு எவ்வளவு ஜெபம் அவசியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நேற்று தினத்தில் நம்ம படிச்சிருக்கிறோம். அதே போல் வேர்ட் பை வேர்டாக நம்ம இதையும் நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மிகவும் பிரயோஜனமுள்ள ஒரு செய்தியாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஆடுகளை என்று சொன்னால் இந்த இடத்துல ஆடுகள் என்று சொல்வது யாரை குறிக்கிறது? ஆடுகள்னு இதை யாரை சொல்கிறாரு? சீஷர்களை சொல்கிறாரு. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல. அப்போ ஓநாயினா யாரை சொல்கிறாரு? என்னம்மா, அதுவும் சீஷர்களை தான் ஓநாயின்னு சொல்கிறாரா? சரி, தப்பான ஒரு மொழியாக்கம். சொல்லுங்க, ஆடுகள் அப்படின்னு நம்மன்னா ஓநாய் யாராக இருக்கும்? அனுப்புகிறது போல அப்படின்னா எங்கே அனுப்புகிறாரு? ஆடுகளை, சீஷர்களை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கே அனுப்பலாம்? பாஸ்டர் முத்துக்குமார் ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறாருன்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்துக்குள்ளே அனுப்புகிறாரு வச்சுக்கலாமா? இந்த உலகத்துக்குள்ளே தூத்துக்குடிக்குள்ளே அனுப்புகிறாரு அப்படின்ற மாதிரி தான் ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை என்ன செய்கிறேன்? அனுப்புகிறேன். ஓநாய்கள் எப்படி இருக்கும்?
ஆடுகள் அங்கே போனால் என்ன நிலைமை என்பதையும் நம்ம யோசிக்க போகிறோம். அடுத்த ஒரு 2 காரியங்களை சொல்கிறாரு. சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வைஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப ஞானமாக இருக்கணும். புறாக்களை போல கபடற்றவர்களாக, இன்னோசென்ட் ஆங்கிலத்தில் பார்த்தோம்னா இன்னோசென்ட், கபடற்றவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் பாவத்தில் இன்னோசென்ட்டாக இருக்கிறாங்க. அப்புறம் கபடற்றவர்களாக இருக்கணும்னா எதில் இருக்கிறாங்க? யோசித்து பாருங்க. பாம்பை மாதிரி இருக்கிறாங்க. இரக்க குணத்துக்கு பாம்பு, பாவ குணத்துக்கு புறா இருக்கக்கூடாது. அதை பற்றி நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இப்போ ஒவ்வொன்றா நம்ம படிக்கலாம். ஆடு அப்படின்னு சொன்னோன்னே மேய்ப்பர் கண்டிப்பாக இருக்கணும்ல. நல்ல மேய்ப்பர் இயேசு கிறிஸ்து தான். அந்த மேய்ப்பருக்கு நம்ம ஆடுகளாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது யோவான் என்கிற அந்த ஒரு தீர்க்கதரிசி, யோவான் ஸ்நானன் சொல்லும்போது சொல்லுவார் என்னன்னா, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்தது இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுவதை நம்ம பார்க்க முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இயேசுவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொன்னாங்க. அதே போல ஏசாயா பக்தன் தீர்க்கதரிசி 53ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல என்று சொல்லி அந்த ஆட்டுக்குட்டியை பற்றி பேசுவார். சரிங்களா? இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது ஆட்டுக்குட்டியாக ஆடு போன்ற குணத்தோடு இங்கே வந்தார் என்று நம்ம பார்க்க முடியும். ஏன்னு சொன்னால், ஆடு உண்மையிலேயே நல்ல ஒரு குணம் நிறைந்தது, சாதுவான குணம் படைத்தது ஆடு. ஆகையினால ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலிருந்து இந்த ஆட்டை தேர்ந்தெடுத்தார். ஃபர்ஸ்ட் பலியானது ஆடா மாடா? ஆடு. ஏதேன் தோட்டத்தில் ஆடு தான் ஒரு 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 நல்ல ஒரு குணம் நிறைந்த சாதுவான ஒரு மிருகம். அங்கே ஆதாம் செய்த பாவத்துக்காக பலியாகிறது. அதே போல சாதுவான இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார். ரோமர் 8:35 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, அடிக்கப்படும் ஆடு என்று வாசிங்க. அதாவது 8:35 வாசிங்க. அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவுக்காக அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் என்று சீசர்கள் அங்கே சொல்றாங்க. அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, ஆடுகளாகிய உங்களை ஓநாய்களுக்குள்ளே அனுப்ப போகிறேன். ஓநாய்கள் என்று சொன்னால் ஜனங்கள், ஆண்டவர் அறியாத ஜனங்கள்னு சொல்லலாம், ஆண்டவர் அறிஞ்சவங்கன்னு சொல்லலாம், எதுனாலும் எடுத்துக்கலாம். யார் ஓநாயோ அவங்க தான். சரிங்களா? இன்னும் நிறைய இடங்கள்ல ஆண்டவர் ஏதாவது ஒன்று சொல்லுவார் என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் இல்லாமல் இருக்க போவது இல்லை. மார்க் 6:34 வாசிங்க. மார்க்கு நம்ம படித்து கொண்டு வருகிற ஒரு பகுதி ஓய் நாள் பாட புஸ்தகத்தில் 6:34 யாராவது வாசிங்க. மார்க்கு 6:34. அநேக ஜனங்களை கண்டு மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆடு அப்படின்னு சொன்னால் நம்மளை பார்த்த ஒரு முறை கூட இயேசுவானவர் பேதுருவிடத்தில் சொல்லும்போது 21ஆம் அதிகாரம் யோவானில் சொல்லும்போது சொல்லுவார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆடு என்பது ஜனமும் ஒரு பக்கம் இருக்கும், நல்ல ஜனங்களை குறிக்கும் ஒரு பக்கம். ஓனாய் என்பது மோசமான ஜனங்களை சுட்டி காட்டுவதாகவும் இருக்கும். அதே சமயத்தில் ஆடு என்பது மேய்ப்பனுக்கு கீழே இருக்கிற ஒரு அனுபவம், இயேசுவுக்கு கீழே இருக்கிற சீஷர்களை குறித்தும் இந்த ஆடுகள் என்று சொல்லப்படுகிறது. ஆடுகளை ஓநாய்களுக்குள் அனுப்புகிறது போல. ஓநாய் அப்படின்னு சொன்னால் எங்கெல்லாம் படிக்கிறோம் ஓநாயை பற்றி? யாருக்காது ஞாபகம் இருக்கா?
7ஆம் அதிகாரம் 15, மத்தேயு சுவிசேஷம் 7:15 யாராவது வாசிங்களேன். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். வெளியில ஆட்டுத்தோல் அப்படின்னா சாதுவா இருக்கிறது மாதிரி தெரியும், ஆனா அவருடைய உள்ளம் எப்படி இருக்குமா? பட்சிக்கிற ஓநாய்கள். அப்போ குணமாற்றம் அடையாத, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத உள்ளங்களை குறித்து சொல்வதுதான் ஓநாய். கள்ள தீர்க்கதரிசிகள் பொதுவாக ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வருவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆட்டுத்தோல்னா யாரு? ஆடுனா யாரு? ஒருவேளை சீஷர்களை சொல்லலாம். அதே சமயத்தில் ஆட்டுக்குட்டின்னு எதை சொல்லுவோம்? ஏசு கிறிஸ்து. lamb like beast அப்படின்னு சொல்லி ரெவலேஷன் 13 நம்ம படிக்க முடியும். ஆட்டுக்குட்டியை போல ஒரு மிருகம், ஆட்டுக்குட்டியை போல பேசினது, அந்த ஒரு மிருகம் ஆட்டுக்குட்டியை போல பேசினது அப்படிலாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா? அது இயேசு கிறிஸ்துவை கொண்டு வரும். தோல்ல இயேசு, ஆனா உள்ள யாரு? நிறைய கள்ள தீர்க்கதரிசியை பத்தி எச்சரிக்கையா இருக்கணும். நிறைய கள்ள போதகர்கள் இருக்கிறாங்க. பாஸ்டர் எங்களை அட்டாக் பண்ணாதீங்கன்னு சொல்லாதீங்க. கள்ள போதனை, கள்ள டீச்சர் இருக்காங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? டீச்சர்ஸுகளுக்கு கள்ள டீச்சர்ஸ் இருக்கிறாங்களா? பிரின்சிபல் சர்ட்டு தான் கேட்கணும். கள்ள டீச்சர்ஸ் இருக்காங்களா? ஒரு டெடிகேஷன் இல்லாத ஒரு வேலை பார்க்குற யாராவது இருந்தாங்கன்னா அது கள்ள டீச்சர். அதே போல ஆண்டவருக்கு பயப்படாத ஒரு மனுஷன் ஊழியம் செய்கிறான்னா அவன் கள்ள போதகன். only they need money, they don't need Jesus. அவங்களுடைய வாழ்க்கையில இயேசு தேவையில்லை. they want only money. அவங்களுடைய வாழ்க்கையில பணம் தான் முக்கியமாக தோன்றும். கள்ள போதனை என்பது கள்ள தீர்க்கதரிசி. கள்ள அப்படின்னு போட்டு பாருங்க, நிறைய கள்ள வரும். அவங்கெல்லாம் ரொம்ப கள்ள காரியங்களை செய்யறதுக்கான முயற்சிகள் இருக்கிறது. கள்ள போதகர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓநாய் வரும்போது என்ன பண்ணிடுவாங்க? நல்ல ஒரு ஆண்டவர் சொல்லுவார், கள்ள மேய்ப்பர்கள் ஓநாய் வரும்போது என்ன பண்ணிடுவாங்க? விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. கூலிக்காக வேலை செய்கிறவர்கள் ஓநாய் வரும்போது விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. ஆனால் தாவீது போல நல்ல ஒரு மேய்ப்பனாக இருந்து ஆடுகளை வேட்டையாட வந்த சிங்கத்தையும் கரடியையும் அவன் வேட்டையாடினான். அதே போல நல்ல போதகர்கள் என்பது என்ன கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு ஆடுகளை பாதுகாப்பதுதான் அந்த நல்ல மேய்ப்பனுடைய அழகு. அந்த அழகைத்தான் இயேசுவானவர் செய்தார். அந்த அழகைத்தான் அவர் செஞ்சார். அவர் ஓடலை, கஷ்டம் வரும்போது ஓடலை, சிலுவை வரைக்கும் போயிட்டு வந்தார். எதுக்காக அப்படின்னா, நம்மை அந்த ஓநாய்களிடத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக ஆண்டவர் அந்த தியாகத்தை நமக்காக செய்தார் என்று நம்ம பார்க்க முடியும். ஓநாயை குறித்து நிறைய சொல்லலாம். ரொம்ப இது என்ன அப்படின்னு சொன்னா, தீங்கு விளைவிக்கக்கூடிய கூட்டம், இதுதான் ஓநாய். ஒரு டெஃபினிஷன் ஒரு புக்கில் அப்படியே படிச்சுட்டு இருக்கும்போது நான் படித்தது என்ன அப்படின்னா, தீங்கு விளைவிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருந்தது. ஓநாய்களுக்கு டெஃபினிஷன் கொடுத்திருந்தாங்க. யாரெல்லாம் ஆடுகளுக்கு தீங்கை விளைவிக்கிறோமோ அவர்களுக்கு பெயர்தான் ஓநாய்கள். அது திருச்சபையாக இருந்தாலும் சரி, அல்லது வேற எதுவாக இருந்தாலும் சரி, அது குடும்பமாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய காரியங்களுக்கு தீங்கு விளைவிக்க நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் அதற்கு பேர் அவர்கள் ஓநாய் கூட்டம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முதலாவது நம்ம பார்த்தோம் ஓநாய்னா ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு தான் வருவாங்க. ஓநாய் தோலை போர்த்தி கொண்டு வரமாட்டாங்க. நம்ம ஏற்கனவே பல செய்திகளில் ஒரு விதமான இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தோட ஒரு செய்தியை நம்ம கேட்டிருக்கிறோம். என்ன அப்படின்னா, ஒரு காகம் எதை போல மாறி வந்துச்சு? என்ன வேஷம் போட்டு வந்துச்சு? வெரி குட், யோசிங்க. அப்படி யோசிச்சுட்டு வாங்க, வந்துருங்க, அப்படி மறுபடியும் இங்கே வந்துருங்க. புறா.
ஒரு கழுதை என்ன வேஷம் போட்டுச்சு? என்ன தோலை போத்திட்டு வந்துச்சு? ஃபஸ்ட்டு போன மாதம் பேசுனதெல்லாம் இப்போ கேட்குறீங்க, போன மாதம் சாப்பிட்டதெல்லாம் எனக்கு என்னன்னு ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? புலித்தோல் போட்டுச்சு. இந்த ஓநாய் என்ன தோல் பொருத்தி கொண்டு வருது? ஆட்டுத்தோல். இப்போ நான் ஒரு மெசேஜ் உங்களுக்கு போன சண்டே அனுப்பியிருப்பேன், ஒரு PDF. அதுதான் நான் வெளியிடணும், புக்காக வெளியிடணும்னு நினச்சேன். என்னால் போராட முடியலை. நிறைய பேர்கிட்ட கேட்டேன், ஆனாலும் கிடைக்கல. பார்த்தேன், இப்படியே இருந்தால் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு PDF பண்ணி டக்குன்னு எல்லாத்துக்கும் அனுப்பிவிட்டேன். ஒரு 1000 பேருக்கு மேலே. எல்லோரும் படிங்க. அதுக்கடுத்து ஆண்டவர் சித்தமானால் நான் ஒரு புக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு டைட்டில் போட்டிருப்பேன். யாராவது படிச்சிங்களா? படிச்சிருக்க மாட்டீங்க. டவுன்லோடாவது பண்ணீங்களா? அதுவும் பண்ணியிருக்க மாட்டேங்க. ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறீங்க. சரி, அடுத்து வர்றீங்க. ஒரு பாயிண்ட் இருக்குது அதுக்கு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாயை போல நம்ம இருக்கக்கூடாது. அப்போஸ்தலர் 20:29 வாசிங்களேன். அப்போஸ்தலர் 20:29. நான் போன பின்பு. இது யார் சொல்கிறா? பைபிள் படிக்கும்போது அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கணும். யார் சொல்கிறா இதை? தேவனா? ஏசப்பா சொல்கிறாரா? யார் சொல்கிறா? 20ஆம் அதிகாரம் 29 யார் பேசுகிறா இதை? இது யார் இதை சொல்கிறது? இன்னும் ட்ரை பண்ணுங்க. ஓகே, பவுல். கரெக்டா? ஓரளவு அதுதான் அவர் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா 29ஆம் வசனத்தில், நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார் என்று அறிந்திருக்கிறேன். ஓநாய்கள்னா யாரு? மாறுபாடானவைகளை போதிக்கிறவர்கள். சரிங்களா? அது மட்டும் இல்ல, உங்களுக்குள் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளத்தக்கதாக மாறுபாடானவைகளை பேசுவார்கள். அவர்கள் கொடிதான ஓநாய்கள். பைபிளுக்கு விரோதமாக யாராவது பேசுறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நிறைய பேர் மாட்டிக்கிறீங்க. ஒரு பிரசங்கத்தில் ஐயோ அவர் எப்படிலாம் நிறைய பேர் அட்வென்டிஸ்ட் பாஸ்டர் என்ன பண்றாங்கன்னு கூட நம்ம பார்க்கறது கிடையாது. எங்கெங்கேயோ செய்தியை கேட்குறோம். ஆனால் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் பாஸ்டர்ஸ்கள் போதிக்கிற அந்த போதனை நிறைய பேருக்கு பிடிக்கல. ஏன் தெரியுமா? ஒரு கண்டிஷனாக இருக்குது, இவங்க என்ன திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் மற்றவங்க சும்மா அப்படியே உங்களை அப்படியே உற்சாகப்படுத்துவாங்க, சூப்பராக இருக்கும். அதில் விழுந்து போகக்கூடாது. இவங்க என்னன்னா மாறுபாடானவைகளை போதிக்கிற ஒரு கூட்டத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஆபத்து தான். அது கொடிதான ஓநாய் கூட்டங்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார். மாறுபாடானவைகள், வேதத்துக்கு புறம்பான போதனையை நீங்கள் கேட்டால் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணி போயிடணும். மாட்டிக்கிற கூடாது. நிறைய பேர் அப்படி மாட்டிக்கிட்டு தான் இன்னைக்கு அட்வென்டிஸ்ட் பிள்ளைகள் கூட ஒரு கூட்டம் பரிசுத்த ஆவியே இல்லை அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு கூட்டம் இப்போ உருவாயிருக்கு, இயேசுவே இல்லைன்ட்டான். ஒன்று ஆவியானவர் இல்லைன்னா அடுத்த அடி என்னது? இயேசு இல்லைன்றது பிசாசு கொண்டு தூக்கிட்டு போயிடுவான். எகோவா விட்னஸுக்கு போகிற அளவுக்கு இன்னைக்கு உலகம் போயிடுச்சு. எங்க அப்படின்னா இயேசுவே தெய்வம் இல்லைன்றவங்கிட்ட போய் நம்ம அட்வென்டிஸ்ட் பிள்ளைகள் உட்காந்தா எப்படி இருக்கும்? காரணம் என்னன்னா அவங்க காணிக்கை கேட்க மாட்டாங்க. அந்த போதனை தான் நல்ல போதனை. எப்படி பார்த்துக்க. இன்னொரு கூட்டம் சர்ச்சுக்கே போக வேண்டாம், அமாவாசைக்கு போய்க்கிடலாம், பௌர்ணமி போய்க்கிடலாம், ஏன்னா சர்ச்சுக்கு போகாத கூட்டம். இப்படி ஒரு கிரியேட் பண்ணி சத்தியத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு பயப்படாத போது அந்த பயப்படாத மனுஷன் மக்களையும் தன் பக்கம் இழுக்க பார்க்கறான். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒரு குடிகாரன்ட்ட நீங்க ஒரு நாலு குடிகாரன் இருக்கான்னு வைங்களேன். அந்த குடிகாரன்ட்ட 4 பேர் குடிச்சிட்டு இருக்கான். எப்பயுமே ஒருத்தன் குடிக்க வரல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? இல்லடா வீட்டில் ரொம்ப கஷ்டமா இருக்குடா, என் மனைவி
பாவமாக இருக்குது, பிள்ளைகள் பாவமாக இருக்குது, இனிமேல் நான் குடிக்க மாட்டேன்னு தீர்மானம் எடுத்திருக்கேன்னா அவன் என்ன பண்ணுவான்? அந்த 3 பேர் சொல்லுங்க. நீ மட்டும் நல்லவன் ஆகிறதா? நாங்கள் இன்னும் ஒரு 10 வருஷத்தில் சாகணும்னா நீயும் 10வது வருஷம் 2வது மாதத்தில் சாகணும்டா நீ. இதுதான் ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ஃப்ரெண்ட்ஸு. கெடுதலுக்காக கூடின கூட்டம், நீ மட்டும் திருந்த கூடாது என்று சொல்லி அவனையும் இழுத்து சாகடிச்சாவும் விட மாட்டாங்க. அதே போல ஒரு தப்பு பண்ற ஒரு மனுஷன் அந்த தப்பை எல்லாரும் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய மக்களை தன் பக்கம் அந்த மாறுபாடான சத்தியத்துக்குள்ளாக இழுத்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நிறைய கூட்டம் இருக்கிறாங்க. ஒரு சிலர் என்கிட்டயே ஃபோன் அடிச்சிருக்காங்க, பாஸ்டர் என்கிட்ட இப்படி பேசினாங்க பாஸ்டர், சரிதானா? இந்த ஓய்வு நாளில் வாரம் போகக்கூடாதாமே, அதெல்லாம் அமாவாசை அந்த மாதிரி தான் போகணுமாமே, அந்த கேலண்டர் அப்படி தான் இருக்குமாமே அப்படின்னா, ஆண்டவர் ஆதியாமத்திலே சொல்லிட்டாரு, இந்த 7ஆம் நாள் பூரணம்னாலே அவர் ஓய்ந்திருந்ததுனால தானே பூரணம். 6 நாள் எல்லாவற்றையும் படைத்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தான்னு ஏதேன் தோட்டத்திலேயே செய்தி வந்தாச்சு. அதுக்கடுத்து தானே நினைப்பாயாகன்னு சொன்னாரு. முன்னாடியே இருந்ததை நினைச்சு பார்ப்பா என்று சொல்லிதான் 4வது பிரமாணத்தை ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அன்பான தேவ பிள்ளைகளே, மாறுபாடான உபதேசத்தை நீங்கள் எங்கேயாவது கேட்டு அதன்படிதான் சரியாக இருக்குமோ என்று நீங்கள் யோசித்தால் கொடிதான ஓநாய் கூட்டத்திலே மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் சூப்பரா பேசுவாங்க. ஏன்னா அவங்க தோல் எப்படி? என்ன தோல்? ஆட்டுத்தோல். இயேசுவை அப்படியே என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? இயேசுவை போல ஆக்ஷன் பண்றது, இயேசுவை போல பேசுறது, இயேசுவை போல ட்ரெஸ் கோட் பண்றது, இயேசுவை போல கருணை காட்டுறது, இயேசுவை போல சோறு போடுறது, இந்த வேலையெல்லாம் கரெக்டா பண்ணுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள குடிதான ஓநாய் மாறுபாடான ஒரு விஷயத்துல நம்மளை கூட்டு போய் பாவத்துல தள்ளி சாவடிச்சிருவாங்க. இது 2வது. அப்போ ஆண்டவர் சீசர்களை பார்த்து, டிசைபிள்ஸ் பார்த்து சொல்றாரு, யூ பி லைக் ஷீப், ஆடு என்று சொல்லுகிறார். ஓநாய்களை பற்றி சொல்லும்போது மக்களை குறித்து குடிதான மாறுபாடான சிந்தனைகளோடு மாறுபாடான சத்தியங்களை சொல்லுகிற ஜனங்களை பார்த்து ஆண்டவர் கொடுக்கிற ஒரு செய்தி ஓநாய். எசேக்கியேல் புஸ்தகம் 22:27 வாசிங்க யாராவது. எசேக்கியேல் 22:27. அதன் நடுவில் இருக்கிற அதன் பிரபுக்கள் இறை கவ்வுகிற ஓநாய்களை போல இருக்கிறார்கள். அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறதற்கு ரத்தம் சிந்துகிறார்கள், ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறார்கள். இறை கவ்வுகிற ஓநாய்களுடைய வேலை என்னது? ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறது. அவங்க வழியில கொண்டு போறதுக்காக இன்னைக்கு எத்தனை போதகர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் பாஸ்டர்ஸ் கூட்டம் நிறைஞ்சிருச்சு. இப்பெல்லாம் நம்ம அட்வென்டிஸ்ட் திருச்சபையில் ஒரு ஆர்டினேஷன் வாங்கணும் அப்படின்னா கூட அவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. நான் படித்து முடிச்சுட்டு பல ஆண்டுகள் படித்து முடித்து ஸ்பைசர்லேருந்து இங்கே வரும்போது என்னுடைய லெட்டரில் எப்படி வரும் அப்படின்னா, மிஸ்டர் முத்துக்குமார் அப்படின்னு தான் வரும். அவங்க பாஸ்டர்னு போட்டதே கிடையாது. எத்தனை வருஷம், ஆல்மோஸ்ட் என்னுடைய ஸ்டடீஸ் ஸ்பைசரில் ஒரு 3.5 இயர்ஸ்க்கு மேலே. அதுக்கடுத்து அங்கங்கே படித்து மொத்தமாக எவ்வளவோ ஆண்டுகள் வேதத்தை படித்திருந்தாலும் வேலைக்கு வரும்போது எனக்கு கிடைச்ச பரிசு மிஸ்டர் முத்துக்குமார் அப்படின்னு தான் போடுவாங்க. ஆஃப்டர் 5 இயர்ஸ் ஆன பிறகு ஆர்டினேஷனுக்கு அழைப்பு கொடுத்து எக்ஸாம் வைப்பாங்க, ஃபுல்லாக ஹோல் பைபிள். அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகணும். பாஸ்டர் அம்மாவை கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு கேள்விகளை கேட்பாங்க. இந்த பாஸ்டர் தகுதியானவரா உங்கள் வாழ்க்கையில்? இல்லை பாஸ்டர் சரி கிடையாது அப்படின்னா ரிஜெக்டட். குடும்ப வாழ்க்கையில் சிறந்தவராக இருக்கிறாரா இல்லையா என்கிற கேள்விகள் கேட்பார்கள். அல்லது நாங்கள் வேலை பார்த்த பணித்தலங்களில் எங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருந்தது,
எந்தெந்த சபையில வேலை பார்த்தீங்க, எப்படி அவங்க மக்களோடு பழகுனீங்க, அங்க ஏதாவது கடன் பட்டு இருக்கிறீங்களா, அல்லது ஏதாவது பணத்தை மோசடி பண்ணிருக்கிறீங்களா, அல்லது இந்த ஊழியத்துக்கு தகுதி இல்லாதவராய் இருந்திருக்கிறீங்களா, எல்லாத்தையும் அங்க கேட்பாங்க, எங்கிட்டையும் கேட்பாங்க. எக்ஸாம் பாஸ் ஆன உடனே ஏகப்பட்ட காரியங்கள், 2 பேரை வச்சுட்டு இன்டர்வியூ இருக்கு, நிறைய கேள்விகள் அவங்க கேட்பாங்க. நம்ம கூலா பதில் சொல்லணும். டென்ஷன் ஆனீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னு சொன்னா, இயேசுவை போல ஒரு குணம் ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக இத்தனை சட்டதிட்டங்கள் நம்முடைய திருச்சபையில் இருக்கிறது. முதலாவதாக ஒரு கல்லூரியில, ஸ்பைசர்லையோ ஏதாவது முக்கியமான ஒரு நம்முடைய அட்வென்டிஸ்ட் கல்லூரியில ஒரு படித்த நபராக இருக்க வேண்டும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இல்லைன்னா தரமாட்டாங்க பாஸ்டர் பட்டம். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு முளைச்சதெல்லாம் காளான். போதகர்கள் உருவாகி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அவங்க விரும்பினதை தான் சொல்லுவாங்க. வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு என்னுடைய குரூப்பில் ஆக்சுவலாக ப்ரேயர் குரூப் இன்னைக்கு உள்ளது. இன்னைக்கு நான் சனிக்கிழமை போகிற குரூப் வந்து ஒரு பெண்டிகாஸ்ட் குரூப். நான் அங்கே தானியல் ரெவலேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக நடத்தி கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கு கூட ஒரு முக்கியமான செய்தியை அவங்களுக்கு கொடுக்கும்போது உண்மையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய காரியங்களை கேட்குறாங்க, கேள்விகளை கேட்குறாங்க. இது எப்படி பாஸ்டர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இதை நான் நினச்சி பார்க்கும்போது சத்தியம் இப்படி கொடுக்கும்போது நான் கூட சொன்னேன், டைம் ஆனது மாதிரி இருக்கு, இன்னொரு நாளைக்கு பேசலாமா? டைம் ஆனதை பற்றியெல்லாம் பேசாதீங்க, இப்போ சொல்லுங்க, முடிக்க வந்ததை முடிச்சுட்டு போங்க, 6 ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. அன்பான தேவ பிள்ளைகளை, சத்தியத்தை சத்தியமாக போதிக்காவிட்டால் ஆத்துமாக்களை கொள்ளையாடி சென்று விடுவார்கள். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் வந்து நிறைய போதகருடைய செய்தியை கேட்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். நான் அவங்களாம் கண்ட்ரோல் பண்ணலாம் முடியாது. ஆனால் அதில் விழுந்து போகாதபடிக்கு என்ன செய்யணும்? கவனமாக இருக்க வேண்டும். நிறைய போதகர்களை வீட்டுக்குள்ளே அனுமதிக்க கூடாது. எல்லா போதகரையும் வீட்டுக்குள்ளே போட்டு தலையில் கையை வைக்க இடம் கொடுக்க கூடாது. அவர்கள் 10 கற்பனையின்படி நடக்கிறார்களா, ஓய்வு நாளை உண்மையாய் அனுசரிக்கிறார்களா, ஆண்டவர் சொன்னதுபடி நடக்கிறார்களா என்பதை ஆராய்ந்து பார்க்காம வீட்டுக்குள்ள வச்சு தாளாட்டினீங்க அப்படின்னா ஆபத்துக்கள் நம்மை சந்திக்கும். அதுவும் ஆண்டவர் சொல்றாரு. ஆகையினால இந்த நாளில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம், ஆடுகளாகிய நம்ம சீஷர்கள் எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நம்ம இந்த உலகத்துக்குள்ள போகும்போது நிறைய ஓநாய்கள் இருக்கும். எப்படி இருக்கணும்? நம்ம எப்படி இருக்கணுமா? அதுக்கு 2 குணங்கள், 2 விதமான காரியத்தை சொல்லி கொடுக்குறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது உங்களுடைய குணம் 2 வகையான ஒரு காரியத்தை குறித்து சொல்றாரு. முதலாவது எதை சொல்றாரு அப்படின்னா, அதே மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்துக்கு பிற்பகுதியை நீங்க வாசிக்கலாம். ஆகையால் சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களும் புறாக்களை போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். ஆடு ஓநாய். இப்போ சர்ப்பம் புறா 2ஐயும் கொண்டு வர. ஆடு ஓநாய். நம்ம யாரு? ஆடா? ஓகே. இப்போ 2 குணங்கள் இருக்கணும் அப்படின்றாரு. சர்ப்பம், புறா. இந்த 2 குணமும் ஊழியத்தின் பாதையில அல்லது போதனை கொடுக்கிற அல்லது நீங்க வேலை பார்க்கிற இடத்துல 2 குணங்கள் அவசியமானவை. ஆசிரியர் பணியில இருக்கிறவங்களுக்கும் சரி, ஊழிய பணியில இருக்கிறவங்களுக்கும் சரி, அல்லது விசுவாச பிள்ளைகளுக்கும் சரி, அல்லது மாணவர்களுக்கும் சரி, 2 குணங்கள் ரொம்ப முக்கியம். என்ன குணங்கள் அப்படின்னா, ஏன்னா ஓநாய்கள் நிறைய இருக்கிறதுனால, கள்ள தீர்க்கதரிசிகள் நிறைய இருக்கிறதுனால, கள்ள போதகர்கள் நிறைய இருக்கிறதுனால, ஓநாய் கூட்டம் நிறைய, இறை கவுகிற ஓநாய்கள் இருக்கிறதுனால, ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறவர்கள் இருக்கிறதுனால 2 குணம் ரொம்ப அவசியம் என்று சொல்கிறார். ஒரு குணம் என்ன குணம் அப்படின்னா, சர்ப்பத்தினுடைய குணம். என்னது? வினாவுனா என்ன? தந்திர குணம். வயசா யோசிக்கும். இது எங்க வருது அப்படின்னா, ஆரம்பத்திலே அடிச்சு தூக்கிடுச்சு. யார? இதை வச்சுதான் சாத்தான் பயன்படுத்துறான். ஏவாளை தூக்குன சர்ப்பம். சாத்தான் எப்படி பயன்படுத்துறான் பாருங்க. அதாவது நம்ம இடம் கொடுக்காமலாம் சாத்தான் வர முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம இடம் கொடுத்தா மட்டும்தான் அவனுக்கு உரிமை இருக்கு வர்றதுக்கு.
போர்ஸ் பண்ணவே முடியாது. சாத்தானால ஆண்டவர் அந்த அதிகாரத்தை அவனுக்கு கொடுக்கல. போர்ஸ் பண்ணி செய்ய வைக்கணும்னா அவனுக்கு அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கல. நிறைய பேர் சொல்லுவாங்க, சாத்தான் தான் என்ன இப்படி செஞ்சிட்டான். சாத்தானா செஞ்சான்? முதலாவது இச்சை எனக்கு வந்துச்சு. அந்த இச்சை வழியாக யார் வந்தா எனக்குள்ள? சாத்தான் வந்தான். 10 பிரமாணம் இருக்கு. அதை ஒன்றை மீறும் போது நம்மளாம் அவனுக்கு அந்த வேலையை எடுத்து விடுறோம்னு அர்த்தம். அதாவது 10 பிரமாணம் என்பது வேலி. நல்லா கவனிச்சுக்கங்க. 10 பிரமாணம் என்பது வேலி. அதுல ஒன்றை நீங்க எடுத்து விட்டீங்கன்னா என்ன ஆகும்? யார் உள்ள வருவா? வேலினா உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு இந்த சிட்டிக்குள்ள இருக்கிறதுனால தெரியுமான்னு எனக்கு தெரியல. இங்கெல்லாம் ஃபென்சிங் தான் அதிகமாக போடுறாங்க. முள்ளு வேலி பார்த்துருக்கீங்களா? கிராமங்களில் முள்ளு வேலி போடுவாங்க. அந்த டயத்துக்கு மட்டும்தான் போடுவாங்க. விவசாயம் முடிஞ்சோடனே தூர போட்டு எரிச்சிட்டு மறுபடியும் புதுசாக போடுவாங்க. சரிங்களா? ஃபென்சிங்லாம் போட்டெல்லாம் சிட்டிக்குள்ளெல்லாம் இருக்க மாட்டாங்க. முள் எதுக்குன்னா உள்ளே ஆடே நுழைய முடியாது. இப்போ ஜம்ப் பண்ணி போயிடுவாங்க. நம்மால் நம்ம போடுற ஃபென்ஸை ஜம்ப் பண்ணி வெளியே தள்ளிடுவான். உங்ககிட்ட ஓடி ஓடி போயிடுவாங்க. இந்த 10 பிரமாணம் என்பது வேலி. இதுல ஒரு பிரமாணத்தை நீங்க எடுத்தாலும் பிசாசு வர்றதுக்கான வழி அதுதான். ஏனென்றால் யாக்கோபு 2:10-11 சொல்லுது, பிரமாணத்தில் ஒன்றை மீறினாலும் நீ குற்றவாளி. 10 பிரமாணத்திலே ஒன்றை மீறினாலும் நீ குற்றவாளி. ஒருவேளை நீ 9 பிரமாணத்தை கை கொண்டிருந்து இந்த 4வது பிரமாணத்தை மீறினால் நீ குற்றவாளி. அதே போல ஓய்வு நாளை அனுசரித்து 10வது பிரமாணத்தை நீ மீறினால் அதுவும் நீ குற்றவாளி தான். அட்வென்டிஸ்ட் எல்லாமே பரலோகத்தில் போய் உட்காந்துருவாங்கலாம் சொல்ல முடியாது. 4வது பிரமாணத்தையும் அறகுறையாக தான் நம்ம ஃபாலோ பண்றோம். அதுக்கு மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு பிரமாணத்தை நாம் மீறிட்டோம் அப்படின்னா அந்த வழியா பிசாசு என்ன செய்வான்? வருவான். அதனால எப்படி இருக்கணும்? நம்ம அது இடம் கொடுத்துருச்சு. சர்ப்பம் இடம் கொடுத்துச்சு. அதுக்காக ஆண்டவர் சர்ப்பத்தை வெறுத்துட்டாரா? சர்ப்பத்தை பார்த்து வெறுத்துட்டாரா? சர்ப்பமே நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சாரா? அவர் படைச்சது தானே. ஆதாமேவ தப்பு பண்ணாங்க, ஏத்துக்கிட்டாரு. சர்ப்பம் தப்பு பண்ணா ஏத்துக்கிற மாட்டாரா? சர்ப்பம் கீழ்ப்படியும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு. தெரியுமா உங்களுக்கு? ஒரு முறை ஆண்டவர் மோசேட்ட சொல்றாரு, கோலை தூக்கி போட்டு சர்ப்பமா மாறுன்ற. ஏன் சர்ப்பத்தை மாத்தி காட்டுறாரு? வேற எதையாவது மாத்திருக்கலாம்ல. ஒரு சிங்கமா மாத்திருக்கலாம்ல. அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விலங்கை கொடுத்திருக்கலாம்ல. ஏன் சர்ப்பத்தை அவர் ஏற்றுக்கொள்றாரு? சர்ப்பத்தை ஏன் வர வைக்கிறாரு? இன்னைக்கு நம்மளை சர்ப்பம் தீண்டாம இருக்கணும் அப்படின்னா அந்த சர்ப்பமும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்குன்றத மறந்துடக்கூடாது. நம்ம நிறைய நேரத்தில் சர்ப்பம் ஐயோ ஆண்டவர் பிடிக்காது அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆண்டவரால் உருவாக்கப்பட்டது அந்த சர்ப்பம். ஒரு காலத்தில் அது அழகு நிறைந்தது. மின்மினி பீச்சியை போல இந்த சர்ப்பம் பறந்தது ஒரு காலத்தில். என்னைக்கு பாவத்துக்கு இடம் கொடுத்ததோ அப்பதான் மண்ணை திங்க விடுறாரு. அதே போலதான் ஆதாம் ஏவாளுக்கும் வேதனையோடு நீ பிள்ளை பெறுவ, கஷ்டப்பட்டு உழைச்சுதான் நீ சாப்பிடுவன்னு சாபம் கொடுக்கத்தான் செஞ்சாரு எல்லாருக்கும். சர்ப்பத்துக்கு மட்டும் கொடுக்கல, சாத்தானுக்கும் கொடுத்தாரு. அதே சமயத்தில் யாரு கொடுத்தாரு? ஆதாம் ஏவாளுக்கும் கொடுத்தாரு. அதனால ஆதாம் ஏவாள் சபிக்கப்பட்டவங்க சொல்லிடுவீங்களா? இல்ல. ஏன் இதை சொல்ல வர அப்படின்னு சொன்னா, சர்ப்பம் தந்திரமானது தான். அதே சமயத்தில் ஆண்டவரால் படைக்கப்பட்டது, இடம் கொடுத்துச்சு. அதுக்கடுத்து ஆண்டவர் பார்த்தீங்கன்னா மோசேட்ட சொல்லுவாரு, கொள்ளிவாய் சர்ப்பங்களை என்ன செய்யணும்? ஒரு வெண்கல சர்ப்பத்தை உருவாக்கி விடு. நான் உங்களுக்குள்ளே கொள்ளிவாய் சர்ப்பத்துக்கு நான் கட்டளையிட்டேன். ஏனென்றால் கீழ்ப்படியாத யாராக இருந்தாலும் அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் கடிக்கும். அப்படி ஒருவேளை கடிக்கும் போது அந்த ஜனங்கள் காப்பாற்றப்பட வேண்டுமானால் வெண்கல சர்ப்பத்தை அங்கே மேலே ஏற்றி வைக்க வேண்டும் என்று சொன்ன உடனே வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தி வைக்கிறாரு. அதை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்கள் குணமானார்கள் என்று பார்க்க முடியும். இன்னைக்கு டாக்டருடைய அந்த சிம்பிள் பார்த்துருக்கீங்களா? யாரெல்லாம் டாக்டர்ஸ் இருக்கீங்க, சிம்பிள்ஸ் எப்படி இருக்கும்? பாம்பு மாதிரி இருக்கும். என்ன தெரியுமா? அது வெண்கல சர்ப்பம். இதை பார்க்கிறவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள், இந்த மருத்துவமனைக்கு வருகிறவர்களுக்கு சுகம் கிடைக்கும் என்கிறதான ஒரு சிம்பிள்ஸை இன்னைக்கு வரைக்கும் டாக்டருக்குள்ள பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே,
ஆண்டவர் எந்த உயிரினங்களையும் வெறுக்கலைங்க. அவரால் படைக்கப்பட்ட எல்லாவற்றையும் நேசிக்கத்தான் செய்கிறார். அதனால தான் நம்மையும் நேசிக்கிறார். நம்ம வழி விலகி போனாலும் பாவம் செய்தாலும் ஆண்டவர் வாப்பா சீக்கிரம் வந்திருப்பா, உனக்கு ஆபத்து இருக்கு மகனே மகளே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் வார்னிங் கொடுத்து போதகர்கள் மூலமாக பேசி விசுவாச பிள்ளைகள் மூலமாக பேசி நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார். சரிங்களா? அது மட்டுமல்ல, உபாகமத்தில் இதைத்தான் நம்ம படிக்கிறோம். வனாந்தர வழியாய் அழைத்து வரும்போது 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்களேன். ஆண்டவர் பாம்புகளுக்கு சொல்லியிருந்தாரு, என்னுடைய பிள்ளைகளை யாரும் கடிக்கக்கூடாது அப்படின்னு. வாசிங்க. ஓகே, என்னன்னா, உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியுள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர் வழியாய் உன்னை அழைத்து வந்தவர். எத்தனை வருஷம் வனாந்தர பயணம்? 40 years. நம்மளை வனாந்தர வழியாக கொண்டு போனால் எப்படி இருக்கும்? வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே நமக்கு பயம் வருது, ஏதாவது பூச்சி கடிச்சிருமா. ஒரு ப்ரேயர் எப்படி பண்ணுறோம்? ஆண்டவரே சொல்லுங்கள், உங்கள் ப்ரேயர் சூப்பராக இருக்கும். சொல்லுங்கள். விஷப்பூச்சிகள் கடிக்காதபடிக்கு. என் பிள்ளைலாம் அப்படி ப்ரேயர் பண்ணுவாங்க. இசப்பா விஷப்பூச்சி வந்துடக்கூடாது, கனவு வந்துடக்கூடாது. எல்லாரும் அதானே பண்ணுறோம் இல்லையா? வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே விஷப்பூச்சிக்கு ஜெபம் பண்ணுறோம். வனாந்தரத்தில் இருந்தால் ஜெபராணி அம்மா கரெக்டாக சொல்கிறேன், உங்களுக்கு நிறைய விஷப்பூச்சி இருக்கு. என்னம்மா எலிப்பூச்சி இருக்கோ? சரி, ஓகே. எனிவே, ஏதோ ஒரு பூச்சிக்காக ஜெபம் பண்ணுங்க. வனாந்தர வழியாய் கடந்து செல்லும் போது 40 ஆண்டுகளுடைய பயணத்தில் எத்தனை பாம்புகள் இருந்திருக்கும், கொள்ளிவாய் சர்ப்பங்கள். இரவு நேரத்தில் எவ்வளவு ஊரும் பிராணிகள் கடந்து வரும். எல்லாம் செட்டு போட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க, தூங்குறாங்க. ஆண்டவர் 40 ஆண்டுகள் அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வந்தார். ரொம்ப தப்பு பண்ணும்போது தான் அந்த கொள்ளிவாய் சர்ப்பங்களுக்கு சொன்னாரு, இப்போ வந்து கடிங்க யாரையாவது அப்படின்னு. உங்களுக்கு ஏமா விரும்பும் எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுற அப்படின்னு சொல்லி டப்பு டப்பு டப்புன்னு வந்து போடுது. உடனே எல்லாம் அலற ஆரம்பிக்கும் போது தான் ஆண்டவர் சொல்கிறார் மோசேட்ட, அந்த கொள்ளிவாய் சர்ப்பம், அதாவது அந்த சர்ப்பத்தை செஞ்சு நீ ஒரு குச்சியில் மாட்டி தொங்க விடு. வெண்கல சர்ப்பத்தை உண்டு பண்ணி தொங்க விடுறாரு. இது எதுக்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், யாரெல்லாம் இந்த பாம்பு கடிக்கிறதோ, இந்த பிசாசாகி அந்த பாம்பு கடிக்கிறதோ, வலு சர்ப்பமாகி அந்த பாம்பு எவனெல்லாம் கடிக்கிறதோ, எவனெல்லாம் பாவம் செய்ய தூண்டுகிறதோ, அவர்கள் உடனே வந்து அங்கே வெண்கல சர்ப்பமாகிய அந்த வனாந்தரத்திலே வைக்கப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை பார்க்கும்போது பிழைத்து கொண்டது போல, இயேசுவை பார்க்கும்போது, சிலுவையிலே தொங்கின அந்த இயேசுவை பார்க்கும்போது அவன் பிழைத்துக் கொள்வான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை பிசாசால நம்முடைய வாழ்க்கை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கலாம். நமக்கு ஒரே ஒரு மருந்து தான் இருக்குது. மருத்துவமனைக்கு போனால் அது எங்கேயுமே டானிக் கொடுக்க மாட்டாங்க, டேப்லெட் கிடைக்காது. ஒரே பாவத்துக்கான மருந்து ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. அது எந்த இடம்? கொல்கதா மலையில நமக்காக ரத்தம் சிந்தின அந்த சிலுவையை நோக்கி, இயேசுவை நோக்கி பார்த்தா மட்டும்தான் பாவம் என்கிற அந்த நோய், பாவம் என்கிற அந்த சாபம், பாவம் என்கிற பெரிய வியாதி நம்மை விட்டு கடந்து போகும். இல்லாவிட்டால் வேறு எங்கே போனாலும், பாபநாசத்துக்கு போனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதான் ஒருவர் சொன்னார், பாபநாசத்துக்கு போனால் பாவம்லாம் மாறிடும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் அங்கே தான், அது பக்கத்தில் தான் இருந்தோம். எங்களுடைய இது 1 hour போனோன்னா அப்படியே போயிடலாம். நிறைய பேர் அங்கே குளிக்க வருவாங்க, பாவ தோஷத்தை கழிப்பதற்காக வருவாங்க. அப்போ ஒரு மனுஷன் சொன்னாரு, எப்பா உன் வாழ்க்கையில பாவம் மாறுது அப்படின்னு சொன்னா நான் ஒரு பாவக்காயை கொடுக்குறேன், நீ அங்க போய் முக்கிட்டு வந்துட்டு அந்த பாவக்காயை கசப்பு இல்லாம கொண்டு வா அப்படின்னு சொன்னாரு. முடியுமா? ஆனா நம்ம ஏசப்பாட்ட போனா ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் நம்முடைய பாவம் பஞ்சை போல மாற்றிடுவார். ஒரு நிமிஷத்துல, ஒரு செகண்ட்ல மாத்துவார்.
அவருக்கு மட்டும்தான் அந்த வல்லமை இருக்கிறது. ஏனென்றால் நமக்காக கெத்செமனே தோட்டத்தில் நித்திய மரணத்தை அடைவதற்காக ஜெபித்த அந்த இயேசுவானவர்கிட்ட மட்டும்தான் இந்த பாவம் செய்த, அக்கிரமம் செய்த, நமக்கு மீறுதல் செய்த அதற்கான அந்த சாபத்திலிருந்து விடுதலையாகக்கூடிய மருந்து ஏசப்பட்ட மட்டும்தான் இருக்கு. ஆகையினால பாம்பை போல எப்படி இருங்க? வயசா இருங்க, ஞானமா இருங்க. அதுக்காக ரொம்ப தந்திரமாக இருக்காதீங்க. ஓவர் தந்திரமெல்லாம் இருக்கக்கூடாது. கன்னிங், அந்த கன்னிங் அங்கே பயன்படுத்தலை. கன்னிங் இருப்பாங்க, அந்த கன்னிங் கிடையாது. இங்கே என்னது? வாய்ஸ், ஞானம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதில் பார்த்தீங்கன்னா they should therefore be like serpent. wise அப்படின்றது ஒரு எழுத்தாளர் எழுதுறார். wise, புத்திசாலி. புத்திசாலியாக இந்த உலகத்தில் ஊழியம் செய்ய வேண்டும். எடுத்தேன் கவுத்தேன் செத்தேன் கூடாது. நீங்கள் நிறைய பேர் அப்படிதான் ஞானம் இல்லாமல் செயல்படுவாங்க. ஊழியத்தில் ஞானம் வேணும். ஒரு சில இடங்களில் என்கிட்ட வந்து கேட்பாங்க நிறைய பேர், ஃபஸ்ட்டு நாங்கள் விடமாட்டோம், ஊழியத்துக்கு போகிறோம், வெயிட் பண்ணுங்க நான் சொல்கிறேன் அப்படின்வேன். நான் சொல்கிற டயத்தில் அவங்க வரமாட்டாங்க. எப்போ டார்கெட் பண்ணணும் அப்படின்றத ஞானத்தோடு செயல்படணும். கிறிஸ்மஸ் அன்னைக்கு உங்களுக்கு எதிர்ப்பு வருமா? ஊழியத்துக்கு எதிர்ப்பு வருமா? எல்லாம் கேட்குறீங்களா? டைம் ஆச்சோ? சரி, முடிச்சிடலாம். கிறிஸ்மஸ் அன்னைக்கு நம்ம ஊழியத்துக்கு எதிர்ப்பு வருமா? நான் எதுக்கு டிசம்பர்லக்குள்ளே நம்ம ஏதாவது ஊழியம் செய்யணும்னு சொன்னேன்? டார்கெட் அதுதான். என்னைக்கு? டிசம்பர் 25. எவனுமே கேள்வி கேட்க மாட்டான். கிறிஸ்துவின் பிறப்பை சொல்ல போகிறோம், அவ்வளோதான். என்னுடைய ஊழியம் ஃபுல்லாக நான் கல்லடையங்குளத்தில் இருக்கும்போது நான் ஒரு டார்கெட் வச்சுருப்பேன். 1000 பேருக்கு, ஒரு 500 பேருக்கு இன்றைக்கி ஊழியம் செய்யணும்னு புக்கு எல்லாம் வாங்கி அடுக்கி வச்சுருப்பேன். எல்லோரும் வந்து பார்ப்பாங்க, என்ன பஸ் இத்தனை குப்பை மாதிரி குமிச்சு வச்சுருக்கீங்க அப்படி. சும்மா தான் குமிச்சு வச்சுருக்கேன், கிளம்புங்க அப்படின்றோம். டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி அந்த சர்ச்சில் போய் நான் மட்டும் அலோனாக உட்காந்துருக்கேன். நின்று கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கேன். ஒரு நாள்லாம் யாருமே வரல. நான் சொல்கிற நேரத்தில் யாருமே வரல. இவங்க சொல்கிற நேரத்தில் கரெக்டாக போய் மாட்டிக்கிட்டு அடி வாங்கிட்டு இங்கே வந்துடணும். அங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஐயர்வாலும் என் ஃப்ரெண்டு, என் வீட்டுக்கு வந்துட்டு தான் போவார். என்ன பார்த்தோன்னே அப்படியே தலையில் அடிச்சுட்டு போவார், ஆஹா வட்டாண்டா இங்கே அப்படின்னு. ஏன்னா அடுத்த ஏன்ட்ட தான் வரணும். அதனால் இன்னைக்கு கூட என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு தான் நிறைய இடத்துல இருக்கிறாங்க. நானும் ஐயர்வாளுக்கு படித்ததுனால சொல்கிறேன். எங்கே போனாலும் என் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணால் அவங்கள நான் கான்டாக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நாங்களும் ஒன்றா படித்தவங்க எல்லாரும். அன்பான தேவ பிள்ளைகளே, புத்திசாலியாக செயல்படணும். ஊழியத்தில் கவனமாக செயல்பட்டிங்கன்னா ஆண்டவருடைய அன்பை சொல்லலாம், நிறைய பேருக்கு சொல்லலாம். இல்லாத பட்சத்தில் ஆபத்துகளையும் நம்மளாம் வாங்கி கொள்ளக்கூடாது. எதுவுமே புத்திசாலித்தனமாக ஊழியத்தில் ஈடுபட வேண்டும். இந்த பாம்பை போல வினா உள்ளவர்களாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும், ஞானமுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏன் இன்னைக்கு அதை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க அல்லது ஏதாவது ஒரு ஊழியத்தில் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா புத்திசாலித்தனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு பள்ளிக்கூடம்னு வந்துச்சுன்னா எல்லா ஜன மக்களும் அங்க இருப்பாங்க. இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? அட்வென்டிஸ்ட் மட்டும்தான் வருவாங்களா? போயினால சொல்லிடலாமா? கவனமாக இருக்கணும், புத்திசாலியாக இருக்கணும். எப்போ எதை சொல்லணுமோ அதை சொல்லி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக ஒரு நல்ல ஒரு டீச்சராக நீங்கள் இருப்பீங்க. என் வாழ்க்கை அப்படி தான். இப்படியே எப்போனாலும் எப்பயும் அந்த எல்லா நேரத்துக்கும் நான் ஒன்று போல இருப்பேன்லாம் இருக்கல. டைம் தக்கன கொஞ்சம் மாறணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது இறந்த வீட்டில் போய் ஜெபம் பண்ணுவாங்க. யாராவது ஜெபம் பண்ண பார்த்துருக்கீங்களா? எப்படின்னா, ஆண்டவரே இந்த நாளை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி. என்னது அங்கே யார் என்ன நடந்திருக்கங்க? என்ன நடந்திருக்காங்க? நாளை தந்ததுக்காக நன்றியா. செத்து கிடந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. இடம் பொருள் ஏவல். நான் சொன்னேன்ல, திருமணம் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு ஸ்பெஷல் சாங்கு பாட சொல்கிறாங்க. என்ன பாட்டு பாடினாங்களா? கடல் கொந்தளித்து பொங்க ஓடிய போங்கன்னு. நான் கிளம்புங்க,
பாட்டு பாடி செலக்ட் பண்ணி வர்றீங்க. அதெல்லாம் வந்து இறந்த வீட்டில் பாடுறது. நம்ம பாட்டுகளில் வந்து அந்த டைமிங் சாங்ஸ் இருக்குது. எதை பாடணுமோ அதை பாடணும். இந்த பாட்டை பாடினா நிறைய பேர் வந்துடுவாங்க அட்வான்டேஜில், ஏதோ ஒரு டெத்து போல் அப்படின்னு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, புத்திசாலித்தனமாக நீங்கள் பணிபுரிகிற இடத்திலும் சரி, நீங்கள் வாழுகிற இடத்திலும் சரி, விசுவாச பிள்ளைகளாகி நீங்கள் ஏதாவது ஒரு ஜாப்ல இருக்க தான் செய்றீங்க. யூஸ் இட் வைஸ் எனிவேர் எல்ஸ். உங்களுடைய லைஃப்ல ரொம்ப புத்திசாலியா நடக்கணும், சரிங்களா? டார்கெட் போடணும். தாவீது ஒரு புத்திசாலியான ஒரு வேலையை பார்த்தாரு. என்ன, எங்க டார்கெட் பண்ணாரு? எங்க டார்கெட் பண்ணாரு? அவர் கவன் எடுத்து சுத்தி எங்க டார்கெட் பண்ணாரு? இந்த இடம் தான் கவர் பண்ண முடியாது, ஏன்னா கண்ணு இருக்கு, பார்க்கணும். போட்டா இங்கேயே வாய்ஸ். எல்லாருமே உலகத்தில் இருந்த எல்லாருமே உண்மையான பரிசுத்தவான்கள் அனைவரும் ஞானவான்களாய் இருந்திருக்கிறார்கள், புத்திசாலியாய் இருந்திருக்கிறார்கள். பாம்பை போல, சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சரிங்களா? பாவம் வருது உங்கள் முன்னாடி, பாவம் வந்து நிற்குது, என்ன பண்ணணும்? புறாவை போல வாருங்கள், தவறு செய்யலாம், பாவம் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவீங்களா? பாவத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்? பாம்பா இருக்கணும், வினாவா இருக்கணும், புத்திசாலியா இருக்கணும். ஐயோ இந்த தவறை செய்யக்கூடாது, ஃபயரா இருக்கணும். பாவத்துக்கு முன்னாடி நம்ம பாவத்துக்கு முன்னாடி அப்படியே பஞ்சு முட்டா மாதிரி ஆயிரும், அது எரிஞ்சு போயிடுது. கடைசியில் நல்லா இருக்கணும், நல்லவங்க அன்பா எதையாவது பேசுவாங்க, அவங்ககிட்ட போய் பாம்பா மாறி கொத்துவோம் பாருங்க, டப்பு டப்புன்னு. பாவம் அந்த மனுஷன். சோறு தாங்கன்னு சொன்னதுக்கு போட்டோம் பாருங்க 4 கொத்து. எங்க புறாவா இருக்கணும், எங்க பாம்பா இருக்கணும், வினா உள்ளவர்களா இருக்கணும்ன்றத புரிஞ்சுக்கிறது தான் முக்கியமான வேலை, நம்ம வேலை. அது ஸ்கூல்லையா இருக்கலாம், அல்லது சர்ச்சிலையா இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஜாப்ல இருக்கலாம். பாவத்துக்கு பணிந்து போகாதீங்க, பாவத்துக்கு புறா போல இருக்காதீங்க, அது உங்களை ஒண்ணு இல்லாம ஆக்கிறோம். ஆண்டவர் சொல்றார் தெளிவா சொல்ற, ஊழியத்திலும் சரி வாழ்க்கையிலும் சரி வினா உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சரிங்களா? கடைசியா என்ன சொல்லுது? புறாவை போல இன்னோசன்ட், கபடற்றவர்களா இருக்க வேண்டும். மனசுக்குள்ள ஒன்றை வச்சுக்கிட்டு ஐயோயோ பயம், அதாவது மனுஷ வாழ்க்கையை நினைச்சா பயமா இருக்கு, கூடையே இருந்து குழிய பறிக்கிறாங்க. இன்னைக்கு உலகம் அப்படிதான், கூடையே இருப்பாங்க, பின்னாடி தள்ளி விட பார்க்குறாங்க. ரொம்ப மோசம் உலகம். கபடற்றவர்களாக நம்ம இருக்கணும், குழந்தை மாதிரி இருக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் குழந்தைகளாக இருக்கணும். சரிங்களா? இல்லை அப்படின்னா ஆபத்து. கபடற்ற பிள்ளைகள், இன்னோசன்ட். நீங்கள் இந்த பாக்கியவான்கள் லிஸ்ட்டை படிச்சீங்கன்னா, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் அப்படின்னா ரொம்ப ஏழ்மையானவங்க, சோத்துக்கு வழி இல்லாதவங்க நினைக்காதீங்க. அவங்களுக்கு எல்லா பலனும் இருக்கும், அவங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் இருக்கும். ஆனாலும் எளிமையானவர்களாக, தாழ்மையுள்ள பிள்ளைகளாக தேவ சமூகத்தில் இருப்பார்கள். மற்றவங்ககிட்ட பேசுவாங்க, ரொம்ப ஹம்பிளா பேசுவாங்க. நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். நானும் பள்ளி முதல்வரும் ஒரு இடத்துக்கு போகும்போது, அவங்க இந்துக்கள் தான், ஆனால் அவங்க பேசுகிறத பார்த்து எங்களுக்கே ஆச்சரியமாயிடுச்சு. அவ்வளோ பணிவாக பேசுகிறாங்க. அவங்ககிட்ட இல்லாத பணமே கிடையாது, அவங்ககிட்ட இல்லாத சொத்தே கிடையாது. ஆனால் எங்கள் முன்னாடி அவ்வளோ தாழ்மையாக பேசி, பரவாயில்ல அப்படி இப்படிலாம் பேசும்போது எங்களுக்கே வெக்கமாக போச்சு. நம்ம கொஞ்சம் முன்னேறிட்டோம் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுறோம், நானும் ஏன்ட்ட போய் அப்படி பேசலாமா, நான்லாம் யாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க, அவ்வளவு கோடிக்கு சொந்தக்காரங்க, ஒரு ஊழியக்காரன்ட்ட பேசும்போது, அதாவது ஒரு ஸ்கூலில் பணிபுரிகிறாங்க, ஒரு சர்ச்சில் பணிபுரிகிறாங்கன்னா அவ்வளோ ஹம்பிளாக பேசுகிறாங்க. எனக்கே ஆச்சரியமாக போச்சு. ஐயோ நம்மளாம் எப்படிடா இருக்க போகிறோம்? ஒரு 1 லட்ச ரூபா கையில் வச்சுருந்தாலே நம்மளை பிடிக்க முடியாது. 1 லட்சம் கோடி வச்சுருக்கவங்க போய் நம்ம, அவங்களுடைய பணிவு நம்மகிட்ட இல்லையே அப்படின்லாம் யோசித்திருக்கிறேன். கபடற்ற ஆவியில் எளிமை, அதுதான் அவங்ககிட்ட இருக்கு. வேதத்தை படிக்கிற நம்மகிட்ட என்ன இல்லை, ஆவியின் எளிமை நமக்கு இல்லை. எப்படா ஒருத்தனத்தை பேசுகிறோம், எப்படா ஒருத்தனை திட்டணும், எப்படா அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை இல்லாதபடிக்கு அன்புள்ள பிள்ளைகளாக புறாவை போல நம்ம காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே,
ஆண்டவர் சொல்றாரு, பட் தே should also be like doves. புறாவை போல இருங்கள், இன்னோசென்ட், அப்பாவி என்று சொல்லப்படுகிறது. இந்த புறாவை பற்றி நீங்கள் படிச்சீங்கன்னா, அதோட நான் முடிச்சிடறேன். எங்கே படிக்கலாம் அப்படின்னா, நோவா காலத்தில் புறாவை ஆண்டவர் அந்த நோவா பேலையிலேருந்து வெளியே விடுவார். ஒரு சமாதானத்திற்காக, வற்றி போய் விட்டதா இல்லையா என்பதை பார்ப்பதற்காக புறாவை அனுப்பி வைப்பார். அதே போல இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும்போது புறாவை போல ஆவியானவர் இறங்கி வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏழைகளுக்கு பலி செலுத்துவதற்கு ஆண்டவர் எதை சொல்லி கொடுத்தார் தெரியுமா? புறா, காட்டுப்புறா அல்லது புறா கொண்டு வாங்க. இயேசு கிறிஸ்து எதை பலி செலுத்தினார் தெரியுமா? எருசலேமில் ஆடா, காளமாடா, புறாவா? புறா. ஏழை கோலம் எடுத்தார். அந்த புறா நமக்கு முக்கியமானது, அந்த குணம் நமக்கு அவசியம். இன்னொரு பார்த்தீங்க அப்படின்னா, புறா ஒரு யூனிட்டி, ஒரு ஒற்றுமைக்கு சின்னம், ஒற்றுமையின் சின்னம், சமாதான சின்னம். ஏதாவது ஸ்போர்ட்ஸ் நடக்குதுன்னா என்ன பண்ணுவாங்க? பெரிய பெரிய காலேஜில், நாங்களாம் ஸ்பைஸில் படிக்கும்போது ஸ்போர்ட்ஸ் டேலாம் வரும்போது ஒரு 2 புறா பறக்கும் மேலே, சமாதானங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே போல் நம்ம ஆண்டவர் சமாதான புறா. இயேசுவை போல கபடற்ற பிள்ளைகளாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை சூப்பராக இருக்கும். 4 காரியங்களை சொல்கிறாரு. 1, ஆடு. நம்ம எப்படி எங்கே போகிறோம்? நம்ம யாரை சந்திக்க போகிறோம்? கட்சிக்கிற அல்லது தந்திரமான ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிற ஓநாய்களை சந்திக்க போகிறோம். தவறான மாறுபாடான போதனை செய்கிற பிள்ளைகளை தான் சந்திக்கணும். மாறுபாடான மார்க்கத்திலே மதத்திலே காணப்படுகிற பிள்ளைகளை தான் சந்திக்கணும். கவனமாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. எப்படி இருக்கணும் கவனமா அப்படின்னா, எப்படி இருக்கணும்? சர்ப்பத்தை போல புத்திசாலியா இருக்கணும். அதே போல புறாவை போல இன்னோசென்ட்டாக இருக்கணும். சரிங்களா? மாறி இருக்கக்கூடாது. இன்னைக்கு சபைகளில் இப்படி தான் மாற்றிருக்கு. புறாவுக்கு இருக்க வேண்டியது எங்கே போயிடுச்சு? பாம்புக்கு போயிடுச்சு. பாம்புக்கு இருக்க வேண்டியது புறாவுக்கு வந்துடுச்சு. அதுலேருந்து அப்படி இருந்தீங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. ஆகையினாலே கடைசியாக ஒரு சில டைம் இல்லாதனால நான் கண்டென்ட்டை மட்டும் சொல்லிடுறேன். ஞானவான்களாய் புத்திசாலிகளாய் இருக்க வேண்டும் என்றதுக்கு நிறைய வசனங்கள் சொல்கிறாரு. அந்த ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வார்கள். அந்த ஞானவான்கள் புத்திசாலிகள் தேவனுடைய கனத்தை சுதந்தரிப்பார்கள். அந்த புத்திசாலிகள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள். அந்த புத்திசாலிகள் ஞானவான்களுடைய போதகம் என்பது ஜீவ ஊற்றாக இருக்கிறது. அதனால் மரணக்கண்ணிகளுக்கு தப்புவார்கள் என்று சொல்லப்படுகிறது. பரியாசக்காரர் ஞானவான்களிடத்தில் போகவே மாட்டார்கள். நட்சத்திரங்களைப் போல ஞானவான்கள் ஜொலிப்பார்கள். 2ஆம் வருகையை உணர்ந்து கொள்பவர்கள் தான் ஞானவான்கள். அதுதான் புத்திசாலிகளுக்கு அழகு. அவர்களால் நிறைய ஆசீர்வாதம். நம்மளால் இந்த சபைக்கும் சமுதாயத்துக்கும் வீட்டுக்கும் ஞானவான்களாக, நீங்கள் ஒருவேளை கல்லூரியில் இருந்தாலும் சரி, பள்ளியில் இருந்தாலும் சரி, சபையில் இருந்தாலும் சரி, ஞானவான்களாய் மாறி நட்சத்திரங்களைப் போல ஜொலிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.